அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட் வருமா அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக வந்துருச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சுவாமி வந்து சென்னை வந்துட்டார். சென்னையிலேருந்து நமக்கு அப்டேட்டு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னா, நான் சென்னை வந்துட்டார் அப்படின்னா ஷூட்டிங் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? சூப்பருங்க. மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவார். நம்ம சுவாமி விஜய் காவேரிக்கு ஷூட்டிங் இருக்குது அப்படிங்கிறதான். கொஞ்சம் அவங்க வந்து லாஸ்ட் மந்த்து வந்து கொஞ்சம் நிறைய கண்டினியூஸாக நைட்டும் பகலும் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அதில் கொஞ்சம் ஃபுட்டேஜ் இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் வந்துட்டு அவங்க இப்போ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லேட்டாக என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 1ஆந்தேதி அங்கே ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க, ஆகஸ்ட் 1ஆந்தேதி. அதுக்கப்புறமா வந்துட்டு 2ஆந்தேதி ரெஸ்ட்டு, 3ஆந்தேதி எடுத்துடலாம் அப்படின்னு 3 நாள் வந்து டிலே ஆகிடுச்சு. அதனால் 5ஆந்தேதி கண்டிப்பாக ஷூட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் சுவாமி வந்து சென்னை வந்துட்டார் அப்படிங்கிறதான். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு என்னெல்லாம் நடக்குது, இப்போ விஜய் காவேரி 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. அதில் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதா இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பசுபதியோட சீன்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் எடுத்து முடிச்சிட்டாங்க, அவரோட இதெல்லாம் வந்து. ஆனால் அவங்கள வச்சு இனிமேல் நமக்கு அப்கமிங்கில் எபிசோடாக வந்து காட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மந்தில் அப்போ யாருக்குமே விஜய் காவேரி அவங்க ஃபேமிலி இவங்க ஃபேமிலி அவங்களுக்கு மட்டும்தான் ஷூட்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு எனக்கு தெரிஞ்ச வட்டாரத்துலேருந்து. சரிங்களா? பார்ப்போம். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிவிட்டு மகாநதி சீரியலில் வந்து கொஞ்சம்